தெரியலையே. என்ன எத்தா கேட்டாலும் தெரியலன்றீங்க, பார்க்கலன்றீங்க. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீ என்ன பார்த்தா சிக்கன் சைடிஷ்லாம் கொண்டாந்துக்கிறாங்க. மணி வேற 10 ஆயிடுச்சு, கடை வேற மூடிடுமா? நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க திட்டம் என்னன்றது தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சு. என் பேபிஸ்லாம் ஒழிச்சு வச்சு என்ன கலாயிலான்னு பாக்குறீங்களா? அலாம் வேலையே அது. கொடுங்க. என்ன கொடுங்க? சும்மா ஓவரா நடிக்காதீங்க. நீங்க அவுட் ஆகி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. போங்க போய் எத்தாங்க போங்க. இல்லைங்க, நான் விளையாடல, நிஜமா தான் சொல்றேன். எனக்கு அதை பத்தி தெரியாது, நான் பார்க்கல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க, நான் பார்க்கல. எப்படிங்க வீட்டுக்குள்ள அதான் என் ரூம்குள்ள வச்சிருந்த பேபி எப்படிங்க வெளியே போவோம்? நாங்க நீங்க ஒருத்தன் போன் எடுக்க மாட்டான். கரெக்டி மச்சி, ஒன்றும் இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு குவார்டர் வேணும். ஒன்று இருக்குதுல்ல? பொய் சொல்லாதே, எனக்கு தெரியும் உங்ககிட்ட இருக்குதுன்னு. ஒரே ஒரு குவார்டரா ப்ளீஸ்ரா? மச்சான், நான் சரகடி இல்லைன்னா டென்ஷன் ஆகிடும் எனக்கு, புரிஞ்சுக்கோ. இல்லையா? அடுத்த வாட்டி ஓசி குடிக்கிறதுக்கு என்கிட்ட வருவல்ல, அப்போ வச்சுக்கிறேன் உனக்கு. என்ன மனுஷன் அவரு? இதுக்கு போய் இப்படி கெஞ்சுறாரு? இப்படி அந்த குடிக்க அடிமையாகணும்? அண்ணாச்சி நாகராஜ் பேசுறேன். அண்ணாச்சி, கடை முட்டிங்களா? இல்ல 10:30 மணி மூடிடுன்னு தெரியும். பிளாக்ல தான் ஓடுதண்ணா. இல்ல ஒரு ஆஃப் இல்ல ஒரு குவார்டர் இருந்தா கூட போதாண்ணாச்சே. இல்ல அண்ணாச்சே, உங்களுக்கு ஏதாவது எடுத்து வச்சிருப்பீங்கல்ல? அண்ணா எவ்வளவு பிசினஸ் கொடுத்துருக்கோம் உனக்கு, என்னையும் அசிங்கம் வச்சுட்டியா? வச்சுக்கிறியா உனக்கும்? இவனுங்களாம் வார என்னடா நிதே 2 கட்டிங்க மச்சே. அப்படியே வச்சுக்கோ. 5 நிமிஷம் அங்க வரேன். சிக்கனோட வரேன்டா. 10 அச்சு காலி பண்ணிடுறா. வந்து மச்சி, சாரி மச்சி, உன்னை போய் தப்பா நிமிஷம் பத்தியா? 5 நிமிஷம் அங்க இருப்பேன். ஓகே எப்பா கடவுளு, நன்றிப்பா சாமி. 2 கட்டிங் இதுதான், இல்ல கண்டாம இருப்பேன் நீ. நல்ல வேலை. உண்மைய சொல்லு, அந்த பாட்டில் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. அப்போ இது எப்படி? இது என் பேபி மேல இந்த ஸ்டிக்கரு, இது எப்படி உன் மேல வந்தது? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை
நல்லா பாத்துக்கோ அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.